மறைமுக கூட்டணி இல்லை நேரடியாகவே தொங்கல் அதானே சார், தொங்கல் சட்டம்னு போட்டு அதுக்குள்ளார கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைக்கிறது யாரு அப்படின்லாம் வரும். அதனால என்னங்க சார்? இல்லை நீங்கள் பேசுங்க ஐயா. பண்ணலையே, எங்கேயாவது பண்ணாங்களா? போன வாரத்துல கூட ஒரு விழாவில் அஜித்தோட மனைவி பேசியிருந்தாங்க, விஜய் அவர்களுக்கும் அஜித் அவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு நட்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. அது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு நட்பா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பரவாயில்ல, ரைட்டு தானே, நீங்கள் சொல்கிறது ரைட்டு தான், நான் ஒத்துக்கிறேன். அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னால் வரைக்கும் நான் சொல்கிறேன். அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ எங்கள் தலைவரும் நட்புங்கிறாரு, அவங்களும் நட்புங்கிறாங்க. அரசியலுக்கு எங்கள் தலைவர் வர்றதுக்கு முன்னால் வரைக்கும் அந்த நட்பு எங்கே போச்சு? இல்லை, வந்ததுக்கு அப்புறம் கூட அஜித் வந்து அந்த ரேஸ் ட்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிவிக்கு கலர் தான் போட்டிருக்காரு. ஒரு நண்பனுக்கு ஆதரவு கொடுக்காம அந்த ட்ரெஸ்ஸை போடுவாரா? பார்த்தீங்களா? அது மாதிரி இப்ப அஜித் வந்து மைக்கு பிடிச்சு கூட பாடி இருந்தாரே. மைக்கு பிடிச்சு பாடி இருந்தாரா? சீமானுக்கும் ஆதரவு தெரிவிச்சுதான் சீமானே சொன்னாரே. ஓ, எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுத்துரு. ஆமா, எல்லாரோட நட்பும் நமக்கு வேணும் இல்லையா? ஆமா, அதாவது அந்த தொங்கு சட்டத்து மூலியமா எப்படியாச்சும் 2026 வந்துடணும். ஆமா, வேற யாருமே கிடையாது முதலமைச்சர், எங்க தலைவர் மட்டும்தான். அதெல்லாம் நீங்க பாக்கல, உங்களுக்கு அதை பத்தி எல்லாம் தெரியல. இப்பவும் கூட வந்திருக்காரா? வரேன்னு சொன்னாரு, சொல்ல முடியாது. மொபைல் தள்ளி வச்சுக்கணும், வந்தா அவர் இங்கே உட்காரணும்ல. அதாவது திரு விஜய் அவர்கள் வந்தாங்கன்னா இங்கே உட்காரணும், அதனால மொபைல் எடுத்து அந்த பக்கம் வச்சுக்கோங்க. சாரி சார், சாரி, நடுவில் அவர் உட்காந்துக்கிறோம். சாரி. சுப்ரீம் கோர்ட்டில் கூட ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அந்த மாதிரி நட்புங்களா ஐயா? சார் சொல்லுங்க ஐயா. சார், எங்க தலைவனை வந்து எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணுமோ அந்த அளவுக்கு நீங்க டேமேஜ் பண்றீங்க. இது டேமேஜ் பண்றது நீங்க தானே சொன்னீங்க. நீங்க உங்க முதல்வரையும் வந்து டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பயந்துட்டா, பயம் மட்டும்தான். விஜய பார்த்து எல்லாருக்குமே பயம். சீரியங்க சார். விஜய கண்டா பயம், புஷ்யானந்த கண்டா பயம், ஆதவர்ஜுனா கண்டா பயம், நிர்மல் குமார கண்டா பயம், ராஜ்மோகனை கண்டா பயம். சார், இப்படி எல்லாத்துக்கும் பயந்தா என்ன சார்? முக்கியமான தலைவர் செங்கோட்டையன் அவர்களை விட்டீங்களே சார். ஒண்ணு தெரியுமா, அவங்க எதுக்கு பொறுப்புல இருக்காங்க? எங்க தலைவர் அழுதது அந்த வளர்த்த நாய் செத்துருச்சுங்கிற ஒரு இதை மனசுல நினைச்சதுனால தான் சார் அந்த மேடையில உருக்கமா எங்க தலைவர் அழுதனாரு. எங்க தலைவர் அந்த நாய்க்குட்டி எப்படி எல்லாம் கொஞ்சம் பார்த்தாரு தெரியுமா? அந்த போட்டோ எல்லாம் பார்த்திருக்கீங்கல்ல? அந்த நாய் தவறிச்சு சார். அத ஒரு நிமிஷம் கண்ணை மூடி மனசுல நினைச்சோனையும் அழுக தன்னால வந்துருச்சு சார். நீங்களா நினைச்சீங்களா மக்களை பார்த்து அழுதாருன்னு? மக்களை நினைச்சு அழுகல சார், அந்த நாய்க்குட்டிய நினைச்சார் சார். கண்ணுல நமக்கு தண்ணி வரணும்னா நமக்கு உள்ளார ஏதாவது ஒரு சோகத்தை நினைக்கணும், அப்பதான் கண்ணுல தண்ணி வரும். இப்போ உங்களுக்கு தண்ணி வருது, நீங்க எந்த சோகத்தை நினைச்சீங்க? உங்க தலைவர் இறந்ததை பத்தி நீங்க நினைச்சதுனாலயா? ஐயோ, என் சோகத்தை சொல்லி உங்களுக்கு சோகமாயிருமோங்கிறதுக்காக என் சோகத்தை சொல்ல முடியாம தவிக்கிறேன் சார், தவிக்கிறேன். இருந்தாலும் நான் சொல்றேன் சார். குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் இயக்குனர் நந்தவனன் நந்தகுமார் அவர்கள். இருவருக்கும் வணக்கம் சார். வணக்கம் சார். மக்கள் எல்லாரும் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டே ஆகணும்னு நினைக்கிறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு, எனக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்க, அது வேற யாரும் இல்ல, முதல்வர் அவர்கள் தான். ஒரு எளிமையா இருந்தவங்க எப்படி திடீர்னு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க? இதுக்கிடையில என்ன நடந்துச்சு சார்? உங்களுக்கு தெரியுமா சார் அந்த விஷயம்? இல்லை, அவங்க இப்போதான் நான் அதை அவங்க கேட்கறது தான் இப்போ தான் பார்க்குறேன். ஆனால் பட்டு எனக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, காங்கிரஸ் வந்து அவங்களோட போனாங்கன்னா காங்கிரஸும் அவங்களும் தேர்தலை சந்திப்பாங்க. அப்படி காங்கிரஸ் அங்கே போகலைன்னு சொன்னாக்கா அவர் திமுக பக்கம் தாவேக்கா வந்துடும், தொகுதி உடன்பாடு அப்படிங்கிற மாதிரி பேச்சு வந்துச்சு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது இல்லை, அதெல்லாம் நம்ம டிபேட்ல பேச இயலாது இல்லையா? அதனால அதை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க. இல்லை சார், அது வந்து நட்புங்கிறது வந்து அதாவது என்னன்னா,
எல்லாருமே தேர்தலுக்கு முன்னால தான் கூட்டணி அமைப்பாங்க. ஆஃப்டர் தேர்தலுக்கு அப்புறம் ஒரு கூட்டணி இருக்கு. அதாவது மறைமுக கூட்டணி. இல்ல நேரடியாவே தொங்கல் அதானே சார், தொங்கல் சட்டம்னு போட்டு அதுக்குள்ளார கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைக்கிறது யாரு அப்படின்லாம் வரும். அதனால என்னங்க சார்? இல்லை நீங்கள் பேசுங்க ஐயா. அதில் அவர் சொல்கிறது, அதாவது யாருக்குமே மெஜாரிட்டி இல்லை அப்படின்னா தொங்கு சட்டமன்றம் வந்துடும். அப்போ யாரெல்லாம் வந்து கூட்டணியில் சேர்த்து நம்ம நல்ல முறையில் ஆட்சி அமைக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறோம். அது வரப்போகுது. இந்த 2026ல் விஜய் அவர்கள் எந்த கட்சியோடையும் கூட்டணி வச்சுக்கல, யாரும் வந்து அவங்களோட வச்சுக்கல அப்படின்னா அந்த தொங்கல் சட்டம் இல்லையா, அந்த சட்டத்து பிரகாரம் தேர்தலோட முதலமைச்சருக்கான பதவி வர்றப்ப எங்க தலைவர் அங்கே வந்துடுவார். இதுதான். இதுக்கு நட்பு வேணுமா வேணாமா? கண்டிப்பா வேணும். புரியுதுங்களா? எதிரிங்கிறது வெளியில் நாங்கள் இருந்தாலும் இப்போ வந்து நீங்கள் நல்லா பாருங்களேன், அஜித் விஜய் அப்படி தானே சினிமாவில் எதிரும் புதிருமா தானே இருந்தாங்க. எங்கேயாவது கைகோத்து நண்பர்களாக ட்ராவல் பண்ணாங்களா? அஜித் விஜய் கை கோர்த்து டிராவல் பண்ணலன்னு சொல்றீங்க? பண்ணலையே. எங்கேயாவது பண்ணாங்களா? போன வாரத்துல கூட ஒரு விழாவில் அஜித்தோட மனைவி பேசியிருந்தாங்க, விஜய் அவர்களுக்கும் அஜித் அவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு நட்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. அது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு நட்பா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பரவாயில்ல, ரைட்டு தானே, நீங்கள் சொல்கிறது ரைட்டு தான், நான் ஒத்துக்கிறேன். அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னால் வரைக்கும் நான் சொல்கிறேன். அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ எங்கள் தலைவரும் நட்புங்கிறாரு, அவங்களும் நட்புங்கிறாங்க. அரசியலுக்கு எங்கள் தலைவர் வர்றதுக்கு முன்னால் வரைக்கும் அந்த நட்பு எங்கே போச்சு? இல்லை, வந்ததுக்கு அப்புறம் கூட அஜித் வந்து அந்த ரேஸ் ட்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிவிக்கு உடைய கலர் தான் போட்டிருக்காரு. ஒரு நண்பனுக்கு ஆதரவு கொடுக்காம அந்த ட்ரெஸ்ஸை போடுவாரா? பார்த்தீங்களா? கரெக்டாக சொல்கிறீங்க. ஆமாம், சீரியஸாக அவர் ஏன் அந்த ட்ரெஸ்ஸை போட்டார்? நட்பு. புரியுதுங்களா? மறைமுகமாக இதுதான், மறைமுகமாக செய்தியை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். அஜித் வந்து தாவேக்காவுக்காக ஓட்டு கேட்குறாருன்னு தெரியுதா? இதே போன எலெக்ஷனில் எங்கள் தலைவர் கருப்பு சிவப்பு சைக்கிள் ஓட்டி டிஎம்கேவுக்கோ ஓட்டு கேட்டாரா? மறைமுகமாக. அது மாதிரி இப்போ அஜித் வந்து மைக்கு பிடிச்சு கூட பாடியிருந்தாரே. மைக்கு பிடிச்சி பாடியிருந்தாரா? சீமானுக்கும் ஆதரவு தெரிவிச்சுதான் சீமானே சொன்னாரே. ஓ, எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுத்துருக்கு. ஆமாம், எல்லாரோட நட்பு நமக்கு வேணும் இல்லையா? ஆமாம், அதாவது அந்த தொங்கு சட்டத்து மூலியமா எப்படியாச்சும் 2026ல வந்துடணும். ஆமாம், வேற யாருமே கிடையாது முதலமைச்சர், எங்கள் தலைவர் மட்டும்தான். ஆமாம், இவங்க நட்பு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஐயா மு.க. ஸ்டாலின் 4 மணிக்கே எந்திரிச்சிருவார். ஆமாம், இந்த கிண்டி பக்கத்தில் ஒரு பார்க் ஒன்று இருக்குது. அந்த பார்க்குள்ளார தான் அவர் வந்து வாக்கிங் போவர். புரியுதுங்களா? அங்கே தான் இந்த கோபிநாத்தெல்லாம் பேட்டியெல்லாம் கொடுத்தது, அந்த பார்க்குள்ளார. ஆமாம், அந்த பார்க்கில் தான் இப்போ இடையில கூட நடந்த பையனுக்கு அம்மாவுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லிலாம் பேசியிருப்பார் இல்லையா? அந்த பார்க்கில் வச்சு தான் எங்கள் தலைவரும் பழக்கமானது. புரியுதுங்களா? எங்கே பழக்கமானாங்க, எப்படி நட்பு உருவாச்சுன்னு கேட்குறீங்க. ஐயா உங்கள் தலைவர் வந்து வீட்டை விட்டு வரவே இல்லை சார். வராமல் இருந்தாலும் புரியுதுங்களா, எங்கள் தலைவர் வந்து இல்லூஷனாக வந்துடுவார். ஓ, எங்கள் தலைவர் இப்போ சில நேரத்துல எல்லாம் வந்து நான் பேட்டி எப்படி பேசுகிறேன் அப்படிங்கிறத சில நேரத்தில் வந்து என் பக்கத்தில் உட்காந்து பார்த்துருக்காரு. இந்த ஃப்ரண்ட் வீட்டு சேனல்லாம் நான் பேசுகிறப்பெல்லாம் தலைவர் வந்து பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு தான் போனார். அதெல்லாம் நீங்கள் பார்க்கல, உங்களுக்கு அதை பற்றிலாம் தெரியல. இப்போவும் கூட வந்திருக்காரா? வரேன்னு சொன்னார், சொல்ல முடியாது. மொபைல் தள்ளி வச்சுக்கோங்க, வந்து அவர் இங்கே உட்காரணும்ல. அதாவது திரு விஜய் அவர்கள் வந்தாங்கன்னா இங்கே உட்காரணும், அதனால மொபைல் எடுத்து அந்த பக்கம் வச்சுக்கோங்க. சாரி சார், சாரி சார், நடுவில் அவர் உட்காந்துக்கிறட்டும். சாரி சார். அது மாதிரி சார், அவர் வந்து அவரோட நட்புங்கிறது வந்து சார் இது வந்து உங்களுக்கு வந்து இதெல்லாம் நடைமுறை சாத்தியமா அப்படின்னு உங்களால் நம்ப முடியாத மாதிரி இருக்கும். ஒரு விஷயம் சார், ஒரு பொண்ணை பார்த்தோம் அப்படின்னா பார்த்த நேரத்தில் காதலிக்கிறோம்ல, அந்த பொண்ணுக்கிட்ட போய் சொல்லிடல, பட் நம்ம நட்போட இடத்துக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம்ல. ஒன் சைடு லவ் அப்படிங்கிறது ஒன்று வந்துருச்சு இல்லை சார்? அப்போ ஒரு சைடு நட்பு அப்படின்னு ஒன்று வந்துருச்சு இல்லை? புரியுதுங்களா? இப்போ வந்து இது இரு சைடா நட்பா மாறுறதுக்கு தான் இப்போ அடுத்த கட்ட மூவ்மெண்ட். ஓ, அப்படியா? ஆமா, எங்க தலைவர் நட்போட இருக்கிறாருன்னு ஒரு ஒன் சைடு லவ் ஓப்பனா சொல்லியாச்சு, நான் உங்களை விரும்புறேன் அப்படின்னு. பட் அங்க இருந்து பதில் வரும் சார். இல்லை இப்போ வந்து இல்லைடா கண்ணு, நான் எனக்கு என்ன சந்தேகம்னா,
ஆணும் நட்பு பழக்கம் இருக்குன்னு சொன்னா அதுக்கு வேற ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க. சுப்ரீம் கோர்ட்ல கூட ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அந்த மாதிரி நட்புங்களா ஐயா? சார் சொல்லுங்க ஐயா. சார் எங்க தலைவனை வந்து எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணுமோ அந்த அளவுக்கு நீங்க டேமேஜ் பண்றீங்க. இது டேமேஜ் பண்றது நீங்க தானே சொன்ன சார் நீங்க நட்போட உங்க பண்ண. முதல்வரையும் வந்து டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏமா இவர் தானேமா சொன்னாரு ஒன் சைடுன்னு சொல்லிட்டாரா இல்லையா? ஒன் சைடுல கூடிய விரைவில் டபுள் சைடு ஆகணும் அவர் குறிப்பிட்டு. அது அப்ப பாத்துக்கலாம். இப்ப வந்து ஒன் சைடுன்னு தானே சொல்றாரு. அப்ப ஒன் சைடா விரும்புறாருன்னா என்ன அர்த்தம்? சார் ஆ. நீங்க சொல்றது வந்து தமிழ் சினிமாவில் இல்லை சார், இந்திய சினிமாவிலேயே ஒரு மம்முட்டி தான் ஜோதிகாவோட ஒரு படம் இப்போ ரீசெண்டாக நடிச்சார். ம், ம், ஆமாம், அவர் வந்து கேவா, ம், அதாவது ஆணும் ஆணும் ம், ஒரு சேர்ந்து ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு நட்பு ரீதியான படம். ம். அதை மம்முட்டி சார், யார் எவ்வளோ பெரிய ஸ்டார், அவரை தவிர வேற யாருமே அந்த ரோலுக்கு எடுத்து நடத்த மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே கேயா தான் இருக்கிறாங்க. தான் கே இல்ல அப்படிங்கிறவங்க தான் துணிச்சல் அந்த முடிவுக்கு வர்றாங்க. நீங்க சொன்ன போது எனக்கு சில யோசனைகள் வருது. சொல்லுங்க சார். இவரு நம்ம பனையூர்ல தான் வந்து பொதுச் செயலாளர் அவர் கூட அங்கதான் ஸ்டே பண்றாராம். சார் நீங்க அங்கதான் ஸ்டே பண்றாருன்னு இல்ல சார். ஆ. சார் ஒரு விஷயம் சார், ம், ஒரு பொதுச் செயலாளர் எப்படி தெரியுமா இருக்கணும்? ம், நல்லா ஒண்ணு தெரிஞ்சுங்க சார், நண்பனுக்கு நண்பனா, ம். மனைவிக்கு மனைவியா, ஓ சரி, தந்தைக்கு சரி. தந்தையா, ஓ தாய்க்கு தாயா, ஆ, எல்லாமா ஒரு மனிதன் இருக்க முடியுமா சார்? அதான் இருக்காரு ஐயா. அதனால தானே பெத்த தாய் தகப்பனை கட் பண்ணியாச்சு, மனைவியை கட் பண்ணியாச்சு, எல்லாம் இவராக தானே இருக்காரு. இப்போ எல்லாமே அவர் தானே. இதானே உண்மை. இல்லைன்னு சும்மா இருக்க முடியுமா உங்களால? சொல்லுங்க ஐயா. வாயை பொத்திட்டு இருந்தா சார் என்ன நான் மட்டும் அர்த்தம்? என்ன சார் சொல்றேன் நீங்களும் அதான் சொல்றீங்களா? ஆமாங்க சார். சரி சரி. சார் ஒரு விஷயம் சார், ம், ம். கூடவே இருக்கார் சார். ஓ ஆனா இதே வந்து புசி ஐயா வந்து ம், ஒரு பொம்பளையா இருந்திருந்தாருன்னா ம். அவர் யாரையோ வச்சிருக்காரு அப்படின்னு ஊரு தப்பா பேசியிருக்கும். நல்ல வேலை தப்பிச்சிட்டாரு. நல்ல வேலை தப்பிச்சாருன்னு சார். ஆ, ஆ. ஆண்டவனோட அனுகிரகம் எங்க தலைவனுக்கு என்னைக்குமே இருந்துட்டு இருக்கு. அதனாலதான் புசி ஐயா ஆம்பளையா இருக்காரு. அவர் மட்டும் பொம்பளையா இருந்து இப்படி கூட இருந்திருந்தா ஊர் என்ன பேசியிருக்கோம்? ஏற்கனவே நாட்டு மக்களும் ரொம்ப தப்பா பேசுற சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கிறப்ப இப்படியெல்லாம் நடக்குதுங்கிறப்ப பாத்துக்குங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் சார், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ம். ஆமா. வருங்கால முதலமைச்சர் எப்படி அவங்க நட்போட தான் இருக்காங்களா, இல்லை அவங்களுக்குள்ள ஏதாவது பிணக்கு ஏற்பட்டுருச்சா? வருங்கால முதலமைச்சர்னா நீங்க தானே சொன்னீங்க. எங்க தலைவர் தானே சார் வருங்கால முதலமைச்சர். அட, உங்க தலைவர் 2026 முதலமைச்சர், ஆ. 2031 முதலமைச்சர். ஓ, எங்க தலைவர் அங்க பிஎம்ஆ போயிருக்கப்ப இங்க சிஎம். சிஎம் வரக்கூடிய அந்த முதலமைச்சருக்கும் உங்க தலைவருக்கும் உள்ள நட்பு எப்படி இருக்கு? சார் அதாவது எல்லா நேரமும் ஒண்ணா இருக்க முடியாது சார், ம், புரியுதுங்களா? ம். அது வந்து தப்பு சார். சரி சரி. ஆமா, ம், ம். அப்பப்ப இருக்கணும் சார், ம், ம். அதுதான் நல்லது. அதாவது சொல்லுவாங்கல்ல, ம், விருந்தும் மருந்தும் ம், தூரத்துல இருந்தாதான் ம். நல்லது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது பழமொழி உண்டு இல்ல அப்படி சார்? இல்ல, விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கும் வாங்க. அதான் 3 நாள் மட்டும்தான் சார். ஆமா, அதுக்கப்புறம் அடுத்தாப்புல கொஞ்சம் கேப் விட்டு அடுத்தாப்புல ஒரு 3 நாள். 3 நாள். அது மாதிரிதான். அந்த 3 நாள்ல ஷூட்டிங் போயிடுறதா? ஷூட்டிங்கா ஆ. சார்? கட்சி பணி சார். ஷூட்டிங்கிறதெல்லாம் இப்ப தலைவர் நடிக்கல சார், வந்துட்டார்ல சார். நீங்க திரைப்பட ஷூட்டிங்க சொல்றீங்க, ஆ. நான் அந்த ஷூட்டிங்க சொல்லல. டேஸ் ஷூட்டிங். டேஷ் ஷூட்டிங்கா? ஆ. புரியல சார். என்னங்க புரியலைங்கிறீங்க? இல்ல சீரியஸா எனக்கு புரியல சார், சீரியஸா எனக்கு புரியல. என்ன டேஷ் சீரியஸா shooting னா? புரியல? ஏங்க 31 முதலமைச்சரோட டேஸ் ஷூட்டிங் பண்ணிட்டு இருப்பாருல்ல? சார் என்ன? இல்ல சார், இது வந்து ஆ. ஆக்சுவலா வந்து இல்ல சார். என்ன ஒரு விஷயம் இல்ல? தெரியுமா சார்? சொல்லுங்க. அரசியல்வாதிகளை முக்காவாசி பேர் ம், ம், முக்காவாசி பேர் ம், ம், ஆமா ம், சம்பாதிக்கிறது எப்படி தெரியுமா சம்பாதிக்கிறானுங்க? ம், ம். பான் மூவி படம் எடுத்து சம்பாதிக்கிறானுங்க. என்ன மூவி? பான் மூவி படம் ஓ, எடுத்து சம்பாதிக்கிறானுங்க. அப்படியா? சீரியஸா? ம். அது உங்களுக்கு தெரியுமா? அரசியல்வாதிலாம் திடீர்னு எப்போ பணக்காரன் ஆகுறான் ம். அப்படின்னா என்ன, மேல இருக்கிற அரசியல்வாதி சம்பாதிக்க விட்டுருவான். ம். தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தரும் போய் சம்பாதிக்கிறானுங்க சார். அதான் அந்த மாதிரி ஏதாவது ஷூட்டிங் போறாரோன்னு நினைச்சேன். சார் அந்த ஷூட்டிங்ல எங்க தலைவன் ஆ. சார், எங்க தலைவன் என்ன நினைக்கிறீங்க? இது நான் இன்னும் ஒன்றும் நினைக்கலையா. அவர் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சன்னி லியோனோட எங்க தலைவனை பார்த்திருப்பீங்க, இல்ல ஒரு மியா கலிஃபோட எங்க தலைவனை பார்த்திருப்பீங்க? என்னங்க சார்?
ஏம்மா அவர் சன்னி லியோன் கூட எதுவும் டான்ஸுக்கு ப்ரோக்ராம் இல்லையா அவருக்கு? எனக்கு தெரியாது சார். அப்படி சொல்கிறீங்க. அவர் நடித்த படம் நிறைய படத்தில் இந்த மும்தாஜா இந்த சார் யானா குப்தா கூடலாம் யானா குப்தா கூட இல்ல, சிலம்பரசன் தான் யானா குப்தா கூட நடிச்சாரு. சரி, அப்புறம் இவர் யார் கூட? இவர் எல்லா படத்துலையும் தானே ஹீரோ. அப்புறம் இந்த ஹீரோ யாரு சார்? ஒரு படத்துலேயே 2 படத்தில் மட்டும்தான் அந்த மேடம் வந்து ஆக்ட் பண்ணாங்க. 31 சிஎம்மாக வரக்கூடிய மேடம் ஆக்ட் பண்ணாங்க. மற்றவங்கெல்லாம் வெவ்வேறு ஆக்டர் தானே ஆக்ட் பண்ணாங்க. சார் சலங்கி ஒளிங்கிற படத்துல கமலஹாசனும் ஜெயபிரதாவும் ஒரே ஒருத்தோட தான் ஜாயிண்ட் அடிச்சாங்க. ஆனா இன்ன வரைக்கும் நட்பா இல்ல. ஹேமா மாலினியும் பாத்தீங்களா? இன்ன வரைக்கும் இருக்காங்களா இல்லையா? எங்க இருக்காங்க சார்? நட்பா சார்? யார் கூட? கமலஹாசன் ஐயாவோட. ஐயையோ, அந்த அம்மா அவரு இவரை கல்யாணம் பண்ணி பாவம் புருஷனை இப்பதான் பறி கொடுத்து சார் நான் அதுதான் சொல்றேன், தப்பா யோசிக்காதீங்க சார். நான் வந்து நட்புக்கும் கள்ள தொடர்புக்கும் வேற வேற தொடர் இது உண்டு. ஐயோ, நான் அந்த தொடர்பு நான் அப்படியெல்லாம் பேசவே இல்லை. நட்பு தான் சொல்றேன். ஆமா, ஒரு நட்பு சார். நட்போட இலக்கணம் யாரு சார்? நக்மாட்ட இருக்கா? ஆமாங்க, சரத்குமாரும் நக்மாவும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தாங்கன்னு இன்னைக்கு காலையில் படித்தேன். சம்பாரித்த காசெல்லாம் இந்த மாதிரி பெண்கள்கிட்டே கொடுத்தாரு. ராதிகா வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த அம்மா தான் அடக்கி இந்த வரை ஒடுக்கி வச்சிருக்கு. இல்லைன்னா இவர் பாட்டுக்கு கண்ட மணிக்கு ஊர் மேய்ஞ்சிட்டு இருந்தார் அப்படின்னு காலையில் படித்தேன்யா. அதுக்கும் நக்மாவுக்கும் என்ன சார் சம்பந்தம்? நக்மாங்கிறவங்க இன்னைக்கு வந்து கிறிஸ்டியானிட்டியில அவங்க கல்யாணமே பண்ணிக்காம நன்னாயி பொது சேவை பண்ணிட்டு இருக்காங்க சார். ஓ, காங்கிரஸ் கட்சியில இல்ல செயலாளராக இருந்தாங்க சார். அரசியலுக்கு போனா எப்படி சார் பொய் சொல்லாம இருக்க முடியுமா? இல்ல, அரசியலுக்கு போனா பித்தலாட்டம் பண்ணாம இருக்க முடியுமா? ஊரை ஏமாத்த மாதிரி இருக்க முடியுமா? அரசியல்னா இதெல்லாம் பண்ணாதானே சார் தலைவன் ஆக முடியும். சார், அப்போ உங்க தலைவர் இதெல்லாம் பண்ணி தான் இப்ப கட்சி தலைவரா இருக்காரா? சரியா தானே கேக்குறாங்க சார். நான் மத்திய அரசோட விஷயத்துக்கு அங்க சொல்ற கதை சார். நம்ம நாட்டு அரசியல் வேற சார். ஓ, நம்ம நாட்டு அரசியல் வந்து வேற. நேர்மை. நீங்க திராவிட முன்னேற்றத்தோட அந்த இதை பார்த்துருக்கீங்களா? கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. அது திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கும். அது எப்படி தாவேக்காவுக்கு போகும் சார்? நாங்க கடமையை விட்டுட்டோம், கண்ணியத்தை விட்டுட்டோம், கட்டுப்பாடை மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஓ, அதனாலதான் வானரம் மாதிரி மரத்து மேலே ஏறி ஷெட்டு மேலே ஏறி எலக்ட்ரிக் கம்பத்து மேலே ஏறி எனக்கு கிஷ் கொடுங்கன்னு கேட்டானுங்களா சார்? எதை செஞ்சாலும் ஒரு கட்டுப்பாடோட இருக்கும்ல சார். உங்களை பார்த்து தான் கத்துக்கிறாங்க. அதாவது கனிமொழி அவர்கள் ஒரு பொதுக்கூட்டம் போட்டப்ப கூட ஒருத்தர் வந்து அந்த ஒரு கம்பியில ஏறி அவங்களும் இறங்குங்க அப்படின்னு. அப்ப இதுலயே தெரியும் ஒரு, அதாவது ஒரு நண்பன் என்ன செய்யறானோ அதை பார்த்து இன்னொரு நண்பன் வந்து காப்பி அடிப்பாங்க. அப்போ ஆல்ரெடி திமுகல நடந்திருக்கு, விஜய் பார்த்து காப்பி அடிச்சிருக்காங்க. அப்படியா? நான் பார்க்கலையே. நிறைய அதுதான் சார் வைரலா போயிட்டு இருக்கா? ஏன் இந்த வைரல்னு போனா கூட வைரல் தான் பாதிச்சிருக்கு போல இருக்கு. கொணங்கொணன்னு பேசுற சார். திமுக வைரல் ஃபீவர் எல்லாருக்கும் பரவிருச்சு சார். நீங்க இந்த பாப்பா சொல்றதை எடுத்துக்காதீங்க சார். இவங்க கனிமொழிக்காக மரத்துல ஏறினாங்களா? இல்ல, கலைஞருக்கே மரத்துல ஏறின கூட்டம். நீங்க பார்த்தது இல்லையா சார்? உங்களோட இதுக்கு நான் சின்னோண்டு வயசு சார். ஆமா, ஆக்சுவலா எனக்கு பேர் வச்சதே கலைஞர் தான். ஆமா, அப்ப நான் எவ்வளவு குட்டியா இருந்திருப்பேன். அப்பவே நான் பார்த்திருக்கேன் சார். ஆமா, ஊர்ல புளியா மரத்து மேல ஏறி நின்று பாப்பானுங்க சார். ஆமா, யார பாப்பானுங்க? ஐயா கலைஞர் ஐயாவை. ஆமா, நீங்க என்ன சார் நினைச்சீங்க? நான் ஒன்னும் நினைக்கல சார். எம்ஜிஆர் கூட தான் நடிகைகள் வருவாங்க, புரியுதுங்களா? எம்ஜிஆர் வந்து ஊரா போறப்ப நடிகைகள்லாம் வருவாங்க. அப்ப யாராவது ஒரு நடிகை அந்த வேன்ல டிராவல் ஆவாங்க. ஆனா கலைஞரோட அப்படி கிடையாது. அதிகபட்சமா நெடுஞ்செழியன் வருவாரு. ஆமா, அப்புறம் இந்த யார் சொல்றது, அவங்க வீட்டுக்காரமா கூட போகும் சார். அவங்க எல்லாம் பார்த்தது இல்லை சார். நானு கலைஞர் வெளியில வயசானதுக்கு அப்புறம் அவரு போயில வேன்ல அவங்க துணைவியாரும் கூட தான் பிரயாணம் பண்ணுவாங்க. அதான் இந்த நம்பியார் சார் எங்க ஷூட்டிங் போனாலும் சமையல் பண்றதுக்கு கூட கூட்டிட்டு வந்துருவாரு. அந்த மாதிரி. ஓகே. அதான் சார், ஊர்ல எல்லாம் போய் ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட்டோம்னா வயிறு புண்ணா போயிடும் சார். சோடா மாவை போட்டு கொடுக்குறாங்க சார். ஆனா இந்த எங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ஹோட்டல்ல சோடா மாவுங்கிறதே அது எவ்வளவு பெரிய சார். சாப்பிட முடியல சார். ஒரு வடையை பிச்சு சாப்பிட்டா கூட அதுல சோடா மாவு. வடையிலையா?
வடையில கூட சார் சோடா மாவு அடப்பாவிகளா, இது கலந்துடுறாங்க இந்த சார். ஓட்ட வடையா இல்ல இந்த ஆமா வடையா? சார் எல்லா வடையிலுமே சார், எல்லா வடையிலுமே கலக்குறானுங்க சார். உங்களுக்கு தெரியல சார். ஆமா சீரியஸா சார். போண்டாவில் கூட போடுறாங்க சார். அதெல்லாம் புஷ் புஷ்னு வரணுங்கிறதுக்காக சோடாவை கலப்பாங்க. அதான் சார் இந்த புசு புசுன்னு வர்றதுனாலதான் நம்ம சார் புசு புசுன்னு பாக்குறதுக்கு நல்லா இருக்கிறதுலாம் நல்லா இருக்குன்னு கிடையாது சார். புசு புசுன்னு பாக்குறதுக்கு நல்லா இருக்குதுன்னா நல்லதுன்னு நினைச்சிடக்கூடாது. ஆமா அதெல்லாம் ரொம்ப தப்பு. ஒரு காலத்துல போந்தா கோழின்னு ஒண்ணு சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? போந்தா கோழின்னு ஒண்ணு நல்ல புஷ் புஷ்னு வெள்ளை கலர்ல, அந்த அழகுக்கே நான் போந்தா கோழி ஒரு 4-5 கோழி வாங்கி வீட்டுல வளர்த்தேன். சார் ரொம்ப அழகா இருக்கும்டா போந்தா கோழி வெள்ளை கலர்ல. சார் கிண்ணி ரொம்ப கோழி அழகா கேள்விப்பட்டிருக்கேன், வாங்கோழி கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன சார் போந்தா கோழி, நெருப்பு கோழி கூட கேள்விப்பட்டிருக்கேன் சார். போந்தா கோழியிலிருந்து வந்ததாயா இப்ப இருக்க வெள்ளை கலர்ல இப்ப ஹோட்டல்கள் எல்லாம் விற்கிறானுங்களே கடைகள்ல பாய்லர். பிராய்லர் சிக்கனோட மூதாதையர் தான் போந்தா கோழியோ? கோழி, ஆமா. அது சுட்டு சாப்பிட்டுருக்கீங்களா சார்? சுட்டு சாப்பிட்டுருக்கீங்களா? சுட்டுலாம் சாப்பிட்டது இல்ல, கறி குழம்பு வச்சு சிக்கன் குழம்பு வச்சு சார் சாப்பிட்டேன். நம்ம எல்லாம் மனிதர்கள் சார். ஆதி குடியில் வந்தவன் அத்தனை பேரும் சுட்டு சாப்பிடுறது தானே சார் டேஸ்ட். இன்னைக்கு எலிய பிடிச்சி சுட்டெல்லாம் சாப்பிடுறது உண்டு இல்ல சார்? ஆமா, எங்க வயல்கள் எல்லாம் அத வளையர்னு ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க. அவங்க வந்து அந்த நெற்கதிர்கள் அறுத்த உடனே அந்த வரப்புகள்ல எல்லாம் கூடு கட்டி இருக்கும் உள்ளுக்குள்ள. அதை வெட்டி எடுத்து எலியும் பிடிச்சிருவாங்க, உள்ள அதை கதிர்களை கட் பண்ணி உள்ள வச்சிருக்கோம். சார் அவ்வளவு நெல்லு நல்லா வச்சிருக்கோம் சார். கிட்டத்தட்ட அரக்கா அப்படி தேரும். எடுத்து கொண்டு போய் வச்சோம்னு வச்சுக்கீங்களேன், அப்பவே 5 ரூபா கொடுப்பாங்க. மூட்டை கணக்கா வந்துடும் சார். நாங்க படியில எடுத்திருக்கோம் சார். ஆமா என்ன பண்றது சார், வீட்டுக்கு தெரியாம எலிய தின்ட்டு வந்துட வேண்டியதுதான். இல்ல அதை எடுப்பாங்க, அந்த குடலை மாத்திரம் கட் பண்ணி எடுத்துட்டு அப்படியே அங்கேயே சுட்டு சார் சூப்பரா இருக்கும் சார். ஆமா ஓனாங்கறியை சாப்பிட்டுருக்கீங்களா சார்? இல்லையா சார்? நானு மீன் இருக்குல்ல, மீனை வந்து பிடிச்சி அதை ஒரு குச்சியில காட்டி அதை வாட்டி சுட்டு சாப்பிடுவோம் மீன். அதான் சார் இந்த பழமையான ஒரு விஷயத்த சாப்பிட்ற விஷயத்தை இன்னைக்கு இருக்கிற தமிழ் மக்கள் மறந்து போயிட்டாங்க சார். இதுக்காக தான் சார் சீமான் அப்படிங்கறத வந்தாரு. எல்லாத்தையும் இந்த எலிய பிடிச்சி சாப்பிட்றதுக்கு, ஓனான பிடிச்சி சாப்பிட்றதுக்கு தான் சார் அவர் வந்து அவ்வளவு தூரம் தமிழ் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தா எவனும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் சார். இல்ல எனக்கு நீங்க சீமான்னு சொன்ன உடனே என்ன நெருங்கி வர்றீங்க சீமானோட? நீங்க தாவேக்கா, நீங்க சீமானை பத்தி பேசுறீங்கன்னா அப்ப சீமானும் தாவேக்காவும் ஒண்ணு சேர போதா சார்? தொங்கல் சட்டத்துல எங்களுக்கு முழு சப்போர்ட்டா இருக்க போறதே யாருங்கிறீங்க? ஓ அப்படியா? சீமான் தான் சார். சீமான் வந்து நல்லா தெளிவா இருப்பாரு. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுங்க சார், தெளிவா இருப்பாரு. இத்தனை டைம் இல்ல தெளிவா இருப்பாருன்னா என்னத்தினால தெளிவா இருப்பாரு? ஏதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா எப்போதும் போதையில இருப்பாரா? தெளிவுனா என்ன தெளிவு அப்படின்னு இல்ல சார். சார் போதையில தெளிவு அந்த விஷயத்த நான் சொல்ல வரல சார், அறிவுல தெளிவு. சரி சரி, அந்த தெளிவை சொல்ல வரேன் சார். உங்க தலைவருக்கு அறிவு இல்லையா? சரிதானே, பதில் சொல்லுங்க. கேள்வியே தப்பா இருக்குல்ல சார்? ஏமா நீ எதுக்குமா அப்படி அறிவு இல்லையான்னு கேட்க கூடாதுல்ல சார்? அறிவு இருக்கான்னு கேட்கணுமா? அப்ப நீ வந்து சீமான்ட்ட இருந்து வாங்கிக்கிறீங்களான்னு அப்படி கூட கேளு, நேரடியா கேட்காம கொஞ்சம் சீமான் அறிவா இருப்பாரு, தெளிவா பேசுவாரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டே இருக்கீங்க. அப்ப உங்க கட்சி தலைவர்கிட்ட இதெல்லாம் இல்லையா சார்? என்ன சார், சீமானுக்கு எத்தனை வயசாகுதுமா? எங்க தலைவனுக்கு எத்தனை வயசாகுது? பிறந்தோனுமே ஒரு குழந்தை அறிவோட பிறக்குமா என்ன? அறிவுங்கிறது கத்துக்கிறது. நாள்பட கத்துக்கணும். புரியுதுங்களா? அது மாதிரி எங்க தலைவன் இப்ப அரசியலுக்கு வந்து 2 வருஷம் தான். 2 வருஷத்திலேயே பாத்தீங்கல்ல இந்த ஸ்பீச், இப்ப கொடுத்த ஸ்பீச்ச பாத்தீங்கல்ல, எப்படிப்பட்ட ஸ்பீச்? ஒரு பிடல் காஸ்ட்ரோ சினிமா நினைச்சு நஜத்துலயும் வந்து அழுதுகிட்டு இருக்காரு. ஏமா அவர் பெடல் காஸ்ட்ரோ பத்தி சொல்ல வந்தாரு, நீ என்னமா அவரை மடக்கிட்ட? நீங்க பெடல் காஸ்ட்ரோ பத்தி சொல்லுங்க ஐயா. சார் எங்க தலைவர் கொடுத்த ஸ்பீச்ல சீரியஸா ஒரு லெனின் ஸ்பீச் கேட்டிருக்கீங்களா? லெனின் ஸ்பீச் கேட்டதில்லை, பட் படிச்சிருக்கேன். அந்தெல்லாம் கூட வேற லெவலுக்கு எங்க தலைவர் பேசியிருக்காரு. எங்கேயாவது ஆபிரகாம் லிங்கன் மேடையில் நின்று பேசுறப்ப அழுதாருன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க? அழுதாரு? அழமாட்டார். எங்கேயாவது லெனின் அழுதுருக்காரு? அழமாட்டார். ஒரு பிடல் காஸ்ட்ரோ அழுதுருக்காரு? அழமாட்டார். ஏன் இவங்களா அழுவல?
அவங்கெல்லாம் மக்களோட வேதனையை தெரியாம இருக்கிறாங்க. ஆனா எங்க தலைவர் மக்களோட வேதனையை தெரிஞ்சதுனால அழுதாரு. பெடல் காஸ்ட்ராவை காட்டிலும் உங்க தலைவர் ரொம்ப மக்களோட படுற வேதனையை பார்த்தவர். வேதனை பார்த்தவர். ஆமா, எங்க சீமான் வந்து அப்படியே இலங்கையில நின்னு போர் நடக்கிறப்ப அப்படியே பிச்சு 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 சதையும் குடலுமா அப்படியே இறஞ்சு கிடக்கிறப்பெல்லாம் வேடிக்கை பார்த்தவர் கூட எங்கேயாவது மேடையில வந்து அழுதாரா? அவர் வீர வசனம் தானே. இப்போ கூட திருச்சி மாநாட்டில் பார்த்தேன். திருச்சியில் கேண்டிடேட் 234 கேண்டிடேட்டையும் அலௌன்ஸ் பண்ணார். அதுக்கப்புறம் பேசினார். எல்லாத்துக்கும் வந்து வீரவசனம் பேசி எல்லாத்தையும் டெம்ப்ட் பண்ணார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் கூட வாழ்த்துக்கள், நேற்றுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி அவருக்கு ஒரு பதிவு போட்டேன். அதுக்கு எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜும் அனுப்பிச்சிருக்காரு. சார் அதெல்லாம் இருக்கட்டும் சார், அவர் அதெல்லாம் பண்ணுவார் சார். ஆனா அழுதாரா சார்? அழமாட்டார் சார். சார் அவர் வந்து வேற சார். இப்ப கூடவே இருக்கிற ஒரு சாட்டை துறைமுருகனுக்கு ஒரு எம்எல்ஏ போஸ்டிங் கொடுக்கறாரா? இந்த ஊர்ல நீ நில்லு அப்படிங்கறத கொடுக்கறாரா? கொடுக்கலையாமா? எங்க சார் கொடுக்கறாரு? கொடுக்க மாட்டேங்கிறார் சார். அவர் பிரச்சாரத்துக்கு போகணும் இல்லம்மா. இவ்வளவு நாள் முட்டு கொடுத்ததெல்லாம் வேஸ்டா போச்சு அப்படின்னு யார் சொன்னா? அப்படின்னு துரைமுருகனே வந்து உள்ள புழங்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க சார். அப்படி கிடையாது சார். அவர் பிரச்சாரத்துக்கு போகணுங்கிறதுக்காக அவருக்கு சீட்டு கொடுக்கலம்மா சார். எல்லாத்தையும் 234 தொகுதியும் போய் பிரச்சாரம் பண்ணோம்ல. அவர் பிரச்சார பீரங்கி, அதனால கொடுக்காம. அது அப்படி கிடையாதான் சார். சாட்டை துறைமுகன்ட்டு இருந்து நமக்கு தனிப்பட்ட முறையில நமக்கு செய்தி கிடைச்சிச்சு சார். அப்படியா? ஆமா. ஓ தோத்து போவும் தெரிஞ்சு எதுக்கு நிக்கணும் அப்படின்னு வேணான்ட்டாரா? ஆமா. அவர் வேணானாரா? இவர் கொடுக்கலையா? சார் உள்ளார என்ன நடந்துச்சுன்னு தெரியல. சரி. ஆனா பெரிய கூட்டத்தை கூட்டணும்னா ஒரு பிஜேபி கிட்ட இருந்தோ இல்லைன்னா விஜய் கிட்ட இருந்தோ நம்ம தொங்கல் சட்டத்து மூலியமா ஆட்சி அமைக்கிறப்ப அந்த கூட்டத்துக்கே காசு வாங்கிடலாம். கிட்டத்தட்ட எப்படி வச்சாலும் ஒரு 1500 கோடி வந்துரும் சொல்றாங்க சார். அப்ப 1500 கோடி முக்கியமா, எம்எல்ஏ போஸ்டிங் முக்கியமா சார்? மயக்கமா வருதுயா நீங்க சொன்ன 1500 கோடின்னு உடனே. பேப்பர்ல தான் நாங்க இதுவரை எழுதி படிச்சு பார்த்துருக்கோம். நீங்க வாங்கிக்கிட்டாங்கன்னா ஒரு கால் சீமான். அதனாலதான் அப்படி பார்த்தா சீமானை பார்த்தா 1500 விஜய் நிக்கிற தொகுதியில நானும் இப்பெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு துரைமுருகன். புரியுதுங்களா சார்? பயந்துட்டாங்கன்னு தெரியுதா? நீங்க பயந்து காசு கொடுத்துட்டு இருக்கீங்க. அதனால 1500 கோடி கொடுத்துருக்கீங்க சார். இதெல்லாம் நடக்கிறது வந்து தேர்தலுக்கு அப்புறம் சார், முன்னால கிடையாது. நான் முன்னால நடந்த விஷயத்தை பேசுறேன், புரியுதுங்களா? ஒரு சாட்டை துறைமுகன் எலெக்ஷனே வேணாம் அப்படின்னு ஒதுங்கிக்கிறதுக்கு காரணம் என்ன? பயந்துட்டா. பயம் மட்டும்தான். விஜய பார்த்து எல்லாருக்குமே பயம். சரிங்க சார். விஜய கண்டா பயம், புஷ்யானந்தா கண்டா பயம், ஆதவர்ஜுனா கண்டா பயம், நிர்மல் குமார கண்டா பயம், ராஜ்மோகனை கண்டா பயம். சார் இப்படி எல்லாத்துக்கும் பயந்தா என்ன சார்? முக்கியமான தலைவர் செங்கோட்டையன் அவர்களை விட்டீங்களே. செங்கோட்டையன் நந்தகுமார் சார், நந்தகுமார் சார் உங்களை பார்த்தா வந்து பயந்துகிட்டு இருக்காங்க. உங்களை பார்த்து தான் நிறைய பேர் பயப்படுறாங்க. கடைக்கோடியில இருக்கிற ஒரு தாவேக்கா தொண்டன் வரைக்கும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கு. ஐயோ, அவங்கள பார்த்த தொண்டன் பயப்படுறானா இல்ல தொண்டனை பார்த்து பயப்படுறாங்க? சார் தொண்டனை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க சார். இறைவா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? எவனாவது உச்சி மரத்துல ஏறி குதிக்கிறதுக்கு ரெடியாவானா? இல்ல கடிக்கிறாங்க இல்லையா, தாவேக்கா தொண்டர்கள் கடிக்கிறாங்கல்ல, அதுக்கே பயப்படுறாங்க. போலீஸ், அதாவது போலீஸ் கையே கடிக்கிறாங்க. அதான் ஏன்னா ஏன் தெரியுமா? அதெல்லாம் எதுக்காக கடிச்சு காட்டுறோம்? தெருவில் அவ்வளோ நாய்கள் இருக்குது, அது எல்லாரையும் போய் கடிக்குது. அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் அதை சேர்க்கறது எப்படி? நாம கடிச்சு காட்டினாதான் புரிய வைக்கணும். இப்போ வாயால சொன்னா புரியாதுன்னு செயலால காமிக்கிறீங்க. அதனாலதான் அந்த தோழர் வந்து அப்படி செஞ்சார். அவர் செஞ்சோன்னே எப்படி கடிச்சது? நாய் மாதிரி கடிக்கிறானா, நாய் மாதிரி கடிக்கிறாண்டான்னு. அப்ப நாய் கடிக்குது அப்படிங்கறது ஒரு வந்ததுல. இந்த நாய்பிடி வண்டியை நீங்க வச்சிருக்கீங்களா? ஐயா, நீங்க தப்பா பேசுறீங்க. இப்போ வந்து நாய் பிடிக்கிற வண்டி வச்சிருக்கீங்களான்னு கேட்குறீங்க. 31 சிஎம் வந்து அந்த இதில் வந்து பொறுப்பில் இருக்காங்க. எப்படி உங்கள் தலைவிக்கும் இதுக்கும் வித்தியாசம் வந்துருமா இல்லையா? உங்கள் தலைவி கோவிச்சுக்க மாட்டாங்களா? நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க. நாய் வண்டி வச்சுருக்காங்களான்னு. சார் ஒன்று தெரியுமா சார்? அவங்க எதுக்கு பொறுப்பில் இருக்காங்க? எங்கள் தலைவர் அழுதது அந்த வளர்த்த நாய் செத்துருச்சுங்கிற ஒரு இதை மனசுல நினைச்சதுனால தான் சார் அந்த மேடையில உருக்கமா எங்க தலைவர் அழுதனாரு.
எங்க தலைவர் அந்த நாய்க்குட்டி எப்படி எல்லாம் கொஞ்சி பார்த்தாரு தெரியுமா? அந்த போட்டோ எல்லாம் பார்த்திருக்கீங்கல்ல? அந்த நாய் தவறிச்சு சார். அத ஒரு நிமிஷம் கண்ணை மூடி மனசுல நினைச்சோனையும் அழுக தன்னால வந்துருச்சு சார். நீங்களா நினைச்சீங்களா மக்களை பார்த்து அழுதாருன்னு? மக்களை நினைச்சு அழுகல சார், அந்த நாய்க்குட்டிய நினைச்சாரு சார். கண்ணுல நமக்கு தண்ணி வரணும்னா நமக்கு உள்ளார ஏதாவது ஒரு சோகத்தை நினைக்கணும், அப்பதான் கண்ணுல தண்ணி வரும். இப்போ உங்களுக்கு தண்ணி வருதே, நீங்க எந்த சோகத்தை நினைச்சீங்க? உங்க தலைவர் இறந்ததை பத்தி நீங்க நினைச்சதுனாலயா? ஐயோ, என் சோகத்தை சொல்லி உங்களுக்கு சோகமாயிருமோங்கிறதுக்காக என் சோகத்தை சொல்ல முடியாம தவிக்கிறேன் சார், தவிக்கிறேன். ஐயோ, இருந்தாலும் நான் சொல்றேன் சார்,